பேர் வைக்கிறதுக்கு ஜாதகத்துல ஒரு சில கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் வலுவானா தான் அந்த பேர் வரும். அப்ப அந்த கிரகங்களுடைய பஞ்சாயத்து அந்த ஜாத குடும்பத்துக்கு வந்துருன்றப்ப அப்ப இந்த பேரை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே இவருக்கு அந்த பேர் வந்துருது. இப்ப ராம் அப்படின்ற பேர் வச்சா குடும்ப வாழ்க்கை சிக்கல்னு சொல்றோம். கல்யாணம் நிறைய பேருக்கு ஆகிறதே இல்லை. நிறைய பேர் கல்யாணம்னா கூட அவங்க ஏதோ ஒரு காரணமா பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப டிலே ஆகுதுன்றப்ப இந்த ராம் அப்படின்ற பேர் நல்ல பேர் தான். ஆனா இதை வந்து கடவுள் பேரா வச்சுட்டா ஹாப்பி. அதனால நம்ம கெட்டது நடந்தாலும் ஏத்துக்க போறோம், நல்லது நடந்தாலும் ஏத்துக்க போறோம். ஆனா நான் பெரிய ஆள் ஆகணும், நான் சாமி பேரை வச்சுட்டேன், சக்சஸ் ஆக போறேன்னு நினைச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடவுள் அவதாரங்கள்ல அவங்க பட்ட அவஸ்தைகளை நீங்க நிச்சயமாக படணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் இப்போ கார்ல் மார்க்ஸ்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேர் வச்சுக்கிறாரு, ஏங்கல்ஸ்னு ஒருத்தர் பேர் வச்சிருந்தாரு. ஏங்கல்ஸ் கூட வந்து ஓரளவுக்கு கோடீஸ்வரன் பையன். நான் ஒருவேளை கார்ல் மார்க்ஸ் நான் வந்து கொள்கை பிடிப்போட புரட்சிகரமாக ஒரு பேர் வச்சேன், சந்தோஷம். ஒருவேளை எனக்கு வறுமை வந்தாலும் அதை நான் பெருமையா தான் ஏத்துக்க போறேன். ஆனா நான் வந்து உலக புகழ் படணும்னு சொல்லி பேர் வச்சோம்னா அந்த ஆளு அவங்க அப்பா அவருடைய கல்வி அவங்களுடைய மனைவி எல்லாம் சேர்ந்து அவங்களை ஊக்குவிச்சாங்க. அவருடைய வறுமை மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்ற கேள்விதான்.